கண்ணாடியில் உங்களை பார்க்கிறீர்கள். உங்கள் தோள்பட்டையில் விழும் அந்த சிறிய வெள்ளை நிற பொடுகை பார்க்கும்போது உடனடியாக உங்கள் நினைவுக்கு வருவது என்ன? அநேகமாக எல்லாரும் நினைக்கிறது ஒண்ணுதான். நம்ம தலைமுடி ரொம்ப வறட்சியா இருக்கு போல அப்படின்னு தோணும். ஆமா, இல்லனா நாம பயன்படுத்துற ஷாம்புவை மாத்த வேண்டிய நேரம் வந்துடுச்சுன்னு தோணும் இல்லையா? இதுதான் நம் அனைவர் மனதிலும் எழும் மேலோட்டமான முதல் எண்ணம். மிக சரியா சொன்னீங்க. ஏதோ மேலாப்ல இருக்கிற ஒரு பிரச்சனைன்னு தான் நம்ம கடந்து போயிடுவோம். கரெக்ட். ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்கள் உடல் உள்ளே இருந்து வெடித்து சிதறாமல் இருக்க ஒரு அவசரகால புகைப்போக்கியை திறந்து விட்டிருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா? வாவ், புகைப்போக்கியா? கேக்குறதுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆமா. இன்றைய நமது இந்த ஆழமான அலசலில் பொடுகு குறித்து முற்றிலும் மாறுபட்ட, உங்களை ஆச்சரியத்தின் உச்சிக்கே கொண்டு செல்லக்கூடிய ஒரு புதிய கோணத்தை பத்தி தான் நாம விவாதிக்க போகிறோம். அதாவது, நீங்கள் கண்ணாடியில் பார்க்கும் அந்த சிறிய வெள்ளை துகள்கள் வெறும் தோல் பிரச்சனையோ அல்லது அழகியல் சார்ந்த குறையோ கிடையாது. கண்டிப்பா கிடையாது. நாம மிகவும் சாதாரணமாக நினைத்து ஏதோ ஒரு ரசாயன திரவத்தை கொண்டு கழுவி விடலாம்னு நினைக்கும் ஒரு விஷயம் உண்மையில எவ்வளவு ஆழமான உடல் சார்ந்த பின்னணியை கொண்டிருக்கிறது என்பதை பற்றி தான் இன்னைக்கு நாம விரிவா பேச போகிறோம். எக்ஸாக்ட்லி. இன்னைக்கு நாம எடுத்துக்க போற மூலாதாரம் ரொம்பவே சுவாரஸ்யமானது. ஆமா, இயற்கை மருத்துவ உலகில் ஒரு மாபெரும் புரட்சியை ஏற்படுத்திய அறிஞர் ஆர்னால்ட் எஹரெட் அவர்களின் புகழ்பெற்ற கோட்பாடு அது. அதாவது சளியற்ற உணவு முறை, ஆங்கிலத்துல மியூக்கஸ்லெஸ் டயட் ஹீலிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லப்படுற அந்த தத்துவத்தை தான் இன்று நாம் விரிவாக பகுப்பாய்வு செய்ய போகிறோம். இந்த அர்னால்டு ஹெரெட் அவர்களின் தத்துவத்தை படிக்கும்போது எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. சொல்லப்போனா அவர் சொல்லும் விஷயங்கள் நாம இதுவரை நம்பிக்கொண்டிருந்த பல மருத்துவ புரிதல்களை அப்படியே தலைகீழாக புரட்டி போடுகின்றன. உண்மைதான். 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் வாழ்ந்த அவர் மனித உடலின் இயல்புகளை முற்றிலும் மாறுபட்ட ஒரு கண்ணோட்டத்தில் பார்த்தார். எந்த ஒரு நோயும் அல்லது நாம சந்திக்கும் உடல் உபாதையும் தனித்தனியானவை அல்ல என்பதுதான் அவரது ஆழமான நம்பிக்கை. அதாவது நமக்கு தலைவலி வந்தாலோ அல்லது தலையில் பொடுகு வந்தாலோ அதை அந்த குறிப்பிட்ட உறுப்பின் பிரச்சனையாக மட்டும் நாம பார்க்க கூடாது அப்படின்னு அவர் வாதிக்கார். சரியா? மிகச்சரி. இப்ப பாத்தீங்கன்னா நவீன மருத்துவம் பெரும்பாலும் அறிகுறிகளை மட்டுமே குறிவைக்கிறது. தலைவலி என்றால் தலைக்கு ஒரு மாத்திரை, பொடுகு என்றால் தலைக்கு ஒரு ஷாம்பூன்னு நம்மளை பழக்கப்படுத்தி விட்டார்கள். அது ஒரு தற்காலிகமான தீர்வாதான் இருக்கு. ஆமா. ஆனா எஹரெட்டின் அடிப்படை தத்துவமே வேற. மனித உடல் என்பது ஒன்றோடொன்று நுட்பமாக இணைக்கப்பட்ட ஒரு மாபெரும் கட்டமைப்பு. நமது உடலில் ஏற்படும் எந்த ஒரு அசௌகரியமும் ஒட்டுமொத்த உடலில் தேங்கியுள்ள கழிவுகளின் வெளிப்பாடே ஆகும் என்று அவர் ஆணித்தரமாக கூறுகிறார். இது கேட்பதற்கு மிகவும் தர்க்க ரீதியாக இருந்தாலும் எனக்கு ஒரு சின்ன முரண்பாடு தோணுது. அதாவது, தலையில் இருக்கும் பொடுகுக்கும் நமது உடலின் உள் உறுப்புகளுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறதுன்னு சொல்றீங்க. ஆமா, நெருங்கிய தொடர்பு இருக்கு. அது எப்படி சாத்தியம்? உயிரியல் ரீதியாக பார்த்தால் பொடுகு என்பது தலையின் மேற்புறத் தோலில் உள்ள செல்கள் இறந்து போய் வறண்டு உதிர்வதுதானே. இது எப்படி உடலின் ஒட்டுமொத்த கழிவுகளோடு தொடர்புடையதாக இருக்க முடியும்? நீங்க கேக்குறது ரொம்ப நியாயமான கேள்விதான். வறண்ட தோல் உதிர்வது என்பது ஒரு மேலோட்டமான பார்வை. ஆனா அந்த தோல் ஏன் வறண்டு உதிர்கிறது என்ற மூல காரணத்தை எஹரெட் ரொம்ப தெளிவா விளக்குகிறார். ஓஹோ, அந்த மூல காரணம் என்ன? மற்றும் சளி போன்ற நச்சு கழிவுகளின் நேரடி வெளிப்பாடு. இது ஆங்கிலத்துல மியூக்கஸ் அல்லது ஸ்லிமி வேஸ்ட் என்று அவர் குறிப்பிடுகிறார். ஒரு நிமிஷம், சளியா? ரத்தத்துல எப்படி சளி வரும்? இதை முழுமையாக புரிந்து கொள்ள நமது உடல் தன்னிடம் சேரும் கழிவுகளை எப்படி வெளியேற்றுகிறதுன்னு நாம கவனிக்க வேண்டும். இயற்கையாகவே உடலின் கழிவுகளை வெளியேற்ற குடல் மற்றும் சிறுநீரகங்கள் தான் முதன்மை பாதைகளாக செயல்படுகின்றன. சரி, குடலும் சிறுநீரகமும் தான் மெயின் கழிவுநீர் குழாய்கள் மாதிரி. கரெக்ட். இப்போ உங்க உடலை ஒரு பெரிய தொழிற்சாலை என்று வைத்துக்கொள்வோம். அந்த தொழிற்சாலையில உற்பத்தி நடக்கும்போது நிறைய கழிவுகளும் புகையும் உருவாகும் இல்லையா? ஆமா, அதெல்லாம் அந்த முக்கிய கழிவுநீர் குழாய்கள் வழியா வெளியே போணும். எக்ஸாக்ட்லி. ஆனா எப்பவாவது அந்த குழாய்கள் அடைத்து கொண்டால் அல்லது அவற்றின் திறன் குறைந்து விட்டால் என்ன ஆகும்? உள்ளே இருக்கும் நச்சு புகை எப்படியாவது வெளியேற வேண்டுமல்லவா? வா, அப்போ அந்த தொழிற்சாலையை வெடிச்சு சிதறாம இருக்க வேண்டுமானால் அந்த புகை மாற்று வழியில் வெளியேறிய தீர வேண்டும். சரியா சொன்னீங்க. அதனால உடல் என்ன பண்ணுதுன்னா, உடலின் மிக உயரமான இடமாகிய கூரையை தேர்ந்தெடுக்குது. அதாவது நமது தலையை தேர்ந்தெடுத்து ஒரு புகைப்போக்கி வழியாக கழிவுகளை வெளியேற்றுகிறது. ஓ, அப்போ நமது தலைப்பகுதி தான் அந்த புகைப்போக்கியா? ஆமா.
குடல் மற்றும் சிறுநீரகத்தின் செயல்பாடு குறையும் போது அல்லது அவற்றால் கையாள முடியாத அளவுக்கு நச்சுக்கள் உடலில் சேரும்போது இரத்தத்தில் அசுத்தங்கள் கலக்கின்றன. அப்போ அந்த அசுத்தங்கள் உடம்பு முழுக்க பரவுமே? கண்டிப்பா. ரத்தம் என்பது உடலின் ஒவ்வொரு மூலைக்கும் பயணம் செய்யும் ஒரு போக்குவரத்து வாகனம் போல. அதில் அசுத்தங்கள் சேரும்போது அது உடலின் ஒவ்வொரு செல்லுக்கும் அந்த நச்சுகளை கொண்டு செல்கிறது. உடல் இதை ஒரு ஆபத்தான நிலையாக உணர்கிறது. எப்படியாவது இந்த கழிவுகளை வெளியேற்ற துடிக்கும் இல்லையா? ஆமா. தன்னிடம் உள்ள மிகப்பெரிய மாற்று வழியான தோல் பகுதியை உடல் தேர்ந்தெடுக்கிறது. குறிப்பாக தலைப்பகுதியில் எண்ணற்ற துளைகளும் மயிர்கால்களும் இருப்பதால் அது ஒரு மிகச்சிறந்த புகைப்போக்கியாக செயல்படுகிறது. வாவ். அப்போ அந்த நச்சு புகை தலைப்பகுதி வழியாக வெளியே தள்ளப்படுது. கரெக்ட். அது வெளியே வந்து காற்றோட தொடர்பு கொள்ளும்போது காய்ந்து உலர்ந்து பொடுகாக மாறுகிறது. ஒரு நிமிடம் பொறுங்கள். இது உண்மையிலே நம்புவதற்கு கொஞ்சம் கடினமாக இருக்கிறது. நீங்கள் சொல்லும் இந்த செயல்முறையை நான் இன்னும் கொஞ்சம் ஆழமாக புரிந்து கொள்ள விரும்புகிறேன். சொல்லுங்க, என்ன சந்தேகம்? அதாவது, நான் நேற்றிரவு மிகவும் ஆசையாக சாப்பிட்ட சீஸ் பிட்சாவோ அல்லது மதிய உணவில் சாப்பிட்ட அதிகப்படியான மைதா பரோட்டாவோ, அந்த உணவுகளெல்லாம் எப்படியோ என் இரத்தத்தில் கலந்து என் தோள்களில் உதிரும் பொடுகாக மாறுகிறதா? உயிரியல் ரீதியா நான் சாப்பிட்ட ஒரு திட உணவு எப்படி என் தலைக்குச் சென்று ஒரு வெள்ளை துகளாக மாற முடியும்? உங்க சந்தேகம் எனக்கு புரிகிறது. திட உணவு அப்படியே தலைக்குச் செல்வதில்லை. செரிமான மண்டலத்தில் நடக்கும் வேதியியல் மாற்றங்களை நாம புரிந்து கொள்ள வேண்டும். சரி, அது எப்படி நடக்குது? இப்ப பாத்தீங்கன்னா, நீங்கள் சாப்பிட்ட அந்த சீஸ் பிட்சாவில் உள்ள சிக்கலான புரதங்களையோ, அதாவது கேசின் அல்லது மைதாவில் உள்ள ஒட்டும் தன்மையுடைய மாவுச்சத்தையோ உங்கள் குடலால் முழுமையாக செரிக்க முடிவதில்லை. முழுமையாக செரிக்க முடியலைன்னா அது குடலுக்குள்ளேயே தங்கிடுமா? ஆமா. முழுமையாக செரிக்கப்படாத இந்த உணவுகள் குடலின் சுவர்களில் ஒரு பிசுபிசுப்பான பசை போன்ற பொருளாக படுகின்றன. இதைத்தான் எக்ரெட் சளி அல்லது மியூக்கஸ்னு சொல்றாரு. ஓஹோ. நாட்கள் செல்ல செல்ல இந்த பிசுபிசுப்பான கழிவுகள் நுண்ணிய துகள்களாக மாறி குடல் சுவர்கள் வழியாக உறிஞ்சப்பட்டு நேரா ரத்தத்துல கலக்கின்றன. ஓ, அப்படியென்றால் ரத்தம் தடிமனாக ஒரு மாதிரி நச்சுத்தன்மை கொண்டதாக மாறுகிறதா? சரியாக பிடித்தீர்கள். ரத்தத்தின் பெரும் பகுதி பிளாஸ்மா அப்படிங்கிற நீர்மத்தால் ஆனது. அதில் இந்த ஒட்டும் தன்மையுடைய கழிவுகள் கலக்கும்போது ரத்தம் ரொம்பவே அசுத்தமடைகிறது. இதயம் அந்த ரத்தத்தை உடல் முழுவதும் பம்ப் செய்கிறது. அப்போ உடலின் தற்காப்பு அமைப்பு சும்மா இருக்காதே? கண்டிப்பா இருக்காது. ரத்தத்தில் உள்ள இந்த அந்நிய பொருட்களை வடிகட்டி வெளியேற்ற துடிக்கிறது. இரத்த நாளங்கள் சுருங்கி விரிந்து இந்த கழிவுகளை தோலின் மேற்பரப்புக்கு கொண்டு வருகின்றன. அதாவது அந்த தலையில் உள்ள நுண்ணிய இரத்த குழாய்கள் வழியாக? ஆமா, அந்த கேபிலரிஸ் வழியாக இந்த கழிவுகள் தோலின் துளைகளுக்குள் தள்ளப்படுகின்றன. அங்கே அவை பசை போல படிந்து பின் காய்ந்து இறந்த செல்களோடு சேர்ந்து பொடுகாக உதிர்கின்றன. பொடுகு என்பது தலையில் உள்ள தோலின் வறட்சி அல்ல, அது உள்ளே இருக்கும் அழுக்கு வெளியே வரும் ஒரு வழியாகும்னு எக்ரெட் சொன்னது எவ்வளோ ஆழமானதுன்னு இப்போ என்னால உணர முடியுது. ஆமா, அந்த புகைப்போக்கி கான்செப்ட் இப்போ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். ஆஹா, இது ஒரு மிகப்பெரிய திறப்பாக இருக்கிறது. நாம எவ்வளவு விலை உயர்ந்த ஷாம்புக்களை பயன்படுத்தினாலும் ஏன் பொடுகு நிரந்தரமாக போவதில்லை, சிறிது நாட்களிலேயே ஏன் மீண்டும் வருகிறது என்பதற்கான சயின்டிஃபிக் விடை இப்போதான் கிடைக்குது. சரியா சொன்னீங்க. ஏன்னா நம்ம வெளியில மட்டும்தான் சுத்தம் பண்றோம். பிரச்சனை கூரையில் இல்லை, பிரச்சனை அடித்தளத்தில் இருக்கிறது. சரி, இப்போ இந்த நச்சுகளை உருவாக்குவதில் எந்த மாதிரியான உணவுகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன? எக்ரெட் ஆணித்தரமாக கூறுவது தவறான உணவுப் பழக்கங்களை தான். குறிப்பாக அவர் குறிப்பிடும் முதல் எதிரி பால் மற்றும் பால் சார்ந்த பொருட்கள். பாலா? நாம அது ஆரோக்கியம்னு நினைச்சிட்டு இருக்கோமே. அதுதான் சிக்கல். சீஸ், வெண்ணெய், பாலாடை கட்டி போன்றவை மனித குடலால் எளிதில் செரிக்க முடியாத கடினமான கொழுப்புகளையும் புரதங்களையும் கொண்டவை. அப்போ அது அப்படி சலியா மாறிடும். வேற என்ன உணவுகள்? அடுத்ததாக செயற்கையாக பதப்படுத்தப்பட்ட மாவுச்சத்து உணவுகள், அதாவது வெள்ளை சர்க்கரை, மைதா மற்றும் அதிகப்படியான பட்டைதிட்டப்பட்ட வெள்ளை சாதம். இவை குடலில் பசை போல ஒட்டிக்கொள்ளும் தன்மை கொண்டவை. இதெல்லாம் நம்ம தினசரி சாப்பிடுற விஷயங்களாச்சே? ஆமா, இவற்றுடன் செரிக்க கடினமான அசைவ உணவுகளையும் அவர் சளியை உருவாக்கும் எரிபொருட்களாக பட்டியலிடுகிறார். சரி, உடலின் உள்ளே உள்ள தொழிற்சாலையை சரி செய்வதுதான் நிரந்தர தீர்வு என்பதை நான் முழுமையாக புரிந்து கொண்டேன். ஆனா இப்போ ஒரு நடைமுறை சிக்கல் இருக்கிறது. என்ன சிக்கல்?
நாளை எனக்கு ஒரு முக்கியமான அலுவலக கூட்டம் இருக்கிறதுன்னு வச்சுப்போம். என் தலை முழுவதும் அரிப்பும் வெள்ளை துகள்களும் கொட்டிக் கொண்டிருக்கின்றன. எனது உள்ளுறுப்புகளை, அதாவது குடலையும் இரத்தத்தையும் சுத்தம் செய்ய எனக்கு மாதக்கணக்கில் நேரமாகலாம், இல்லையா? ஆமாம், அது கொஞ்சம் மெதுவான ப்ராசஸ் தான். அதுவரை என்னால் அரிப்போடு காத்திருக்க முடியாதல்லவா? முதலில் தலையில் உள்ள அந்த புகைப்போக்கியின் அடைப்பை நீக்க உடனடியாக செய்யக்கூடிய முதலுதவி என்ன? அதற்கான வெளிப்புற தீர்வுகள் ஏதாவது இருக்கிறதா? நிச்சயமாக இருக்கிறது. உட்புற சுத்தம் என்பது நீண்ட கால திட்டம். ஆனா வெளிப்புற சுத்தமும் அந்த புகைப்போக்கியை சீராக இயங்க வைக்க ரொம்ப அவசியம். ஹெரத் தத்துவத்தின் அடிப்படையிலும் நமது பாரம்பரிய அறிவியலின்படியும் உங்கள் சமையலறையில் உள்ள பொருட்களை வைத்தே இந்த அடைப்பை நீக்க 4 சிறந்த வழிமுறைகள் உள்ளன. வாவ், 4 வழிகளா? அதுவும் சமையலறை பொருட்களை வச்சா? ஆமாம். முதல் மற்றும் மிக முக்கியமான தீர்வு எலுமிச்சை சாறு. எலுமிச்சையா? அதை சாதாரணமாக தலையில் தேய்த்தால் போதுமா? அது எப்படி வேலை செய்யும்? 2 ஸ்பூன் எலுமிச்சை சாற்றை எடுத்து உங்கள் தலைப்பகுதியில் நேரடியாக தேய்த்து ஒரு 10 நிமிஷம் ஊறவிட வேண்டும். இதன் அறிவியல் என்னவென்றால், பொடுகு இருக்கும் இடத்தில் மலாசீசியா என்ற ஒரு வகையான பூஞ்சை வளரத் தொடங்கும். ஓ, அந்த ஃபங்கஸ் தான் அரிப்பை உண்டாக்குதா? கரெக்ட். எலுமிச்சையிலுள்ள சிட்ரிக் அமிலம் தலையின் pH அளவை உடனடியாக குறைக்கிறது. இந்த அமிலத்தன்மையான சூழலில் அந்த பூஞ்சைகளால் உயிர் வாழ முடியாது. மேலும் எலுமிச்சை அந்த பிசுபிசுப்பான சளியை உடைத்து அழுக்கை நீக்கும் ஒரு இயற்கையான கிளென்சராக செயல்படுகிறது. இது தர்க்க ரீதியாக சரியாக இருக்கிறது. சிட்ரிக் அமிலம் பூஞ்சையை கொன்றுவிடும். ஆனா ஒரு டவுட். எலுமிச்சையில் உள்ள அமிலம் தலையின் இயற்கையான எண்ணெய் பசையையும் சேர்த்தல்லவா நீக்கிவிடும். இதனால் தலைமுடி மேலும் வறண்டு போகாதா? மிகச் சரியான கேள்வி. எலுமிச்சை ஒரு சிறந்த கிருமி நாசினி, ஆனால் அது கண்டிப்பா வறட்சியை ஏற்படுத்தலாம். அதனாலதான் உடனடியாக நாம் 2வது தீர்வுக்கு செல்கிறோம். ஓ, அப்போ அந்த வறட்சியை சரி செய்ய அடுத்த ஸ்டெப் இருக்கா? ஆமாம், அதுதான் புளித்த தயிர். அந்த வறட்சியை நீக்கி சரியான ஈரப்பதத்தை அளிக்க இது ரொம்ப அவசியம். நன்கு புளித்த தயிரை எடுத்து தலையில் தடவி 20 நிமிடங்கள் ஊறவிட வேண்டும். ஏன் குறிப்பாக புளித்த தயிர்? சாதாரண தயிர் பயன்படுத்தக்கூடாதா? இதில் என்ன வேதியியல் நடக்கிறது? புளித்த தயிரில் லாக்டிக் அமிலம் அதிக அளவில் உருவாகியிருக்கும். நவீன அழகு சாதன பொருட்களில் பயன்படுத்தப்படும் விலையுயர்ந்த AHA, அதாவது ஆல்ஃபா ஹைட்ராக்சி ஆசிட் என்பது இந்த லாக்டிக் அமிலம்தான். வாவ், அப்போ இயற்கையான AHA இது செயல்படுது? ஆமா, இது என்ன செய்யும் தெரியுமா? தலையில் ஒட்டியிருக்கும் அந்த உலர்ந்த இறந்து போன செல்களை, அதாவது பொடுகை, மென்மையாக கரைத்து உயிரோடு இருக்கும் செல்களிலிருந்து பிரித்து நீக்குகிறது. இதை ஆங்கிலத்தில் எக்ஸ்ஃபோலியேஷன் சொல்வாங்க. சூப்பர். அப்போ ஈரப்பதமும் கிடைச்சிடும். கரெக்ட். தயிரில் உள்ள பால் கொழுப்பு தலைக்கு தேவையான இயற்கையான கண்டிஷனராக செயல்பட்டு எலுமிச்சையால் ஏற்பட்ட வறட்சியை போக்குகிறது. நல்லா புரிகிறது. எலுமிச்சை கிருமிகளை கொள்கிறது, தயிர் இறந்த செல்களை கரைத்து ஈரப்பதம் தருகிறது. ஆனா பலருக்கும் பொடுகினால் தலையில் கடுமையான அரிப்பு, சில நேரங்களில் சிறிய கொப்பளங்கள் கூட ஏற்படுமே. அந்த அலர்ச்சியை தணிக்க என்ன செய்வது? அதுக்குத்தான் நமது பாரம்பரியத்தின் மிகச்சிறந்த கொடையான 3வது தீர்வு இருக்கு. அது வேப்பிலை. ஓ, நீம். இது எப்படி பயன்படுத்துறது? ஒரு கைப்பிடி வேப்பிலையை நீரில் போட்டு நன்கு கொதிக்க வைக்க வேண்டும். அந்த சாறு முழுமையாக நீரில் இறங்கிய பின் அதை ஆற வைத்து அந்த நீரால் தலைக்கு குளித்து வர வேண்டும். இதுல இருக்கிற சயின்ஸ் என்ன? வேப்பிலையில் உள்ள நிம்பின் மற்றும் நிம்பிடென் ஆகிய வேதிப்பொருட்கள் மிக தீவிரமான இயற்கையான ஆன்டிபயாட்டிக்காக செயல்படுகின்றன. தலையில் ஏற்படும் நுண்கிருமி தொற்றுகளை வேரோடு அழித்து அரிப்பையும் வீக்கத்தையும் இவை உடனடியாக தணிக்கின்றன. ஆக வேப்பல ஒரு லோக்கலைஸ்ட் ஆன்டிபயோட்டிக் போல நேரடியாக செயல்படுகிறது. அருமையான அறிவியல் அது. 4வதாக ஒரு தீர்வு இருப்பதாக கூறினீர்களே. ஆமாம், அது வெந்தயம். 2 ஸ்பூன் வெந்தயத்தை இரவே தண்ணீரில் ஊற வைத்து விட வேண்டும். காலையில் அதை நன்கு அரைத்து ஒரு பேஸ்ட் போல மாற்றி தலையில் தேய்த்து 15 நிமிடங்கள் கழித்து குளிக்க வேண்டும். பொதுவா வெந்தயம் உடலுக்கு குளிர்ச்சின்னு சொல்வார்கள். உடல் சூட்டை குறைப்பது எப்படி பொடுகை கட்டுப்படுத்தும்? அது வெறும் குளிர்ச்சி மட்டுமல்ல, அதில் நுட்பமான ஒரு உயிரியல் செயல்பாடு நடக்கிறது. வெந்தயத்தில் நிக்கோட்டினிக் அமிலம், அதாவது வைட்டமின் B3 அதிக அளவில் உள்ளது. இது ஒரு வாசோடைலேட்டராக செயல்படுகிறது. வாசோடைலேட்டர் என்றால் இரத்த நாளங்களை விரிவடைய செய்வது, சரியா? சரியாகச் சொன்னீர்கள். வெந்தயத்தை தலையில் தேய்க்கும்போது அது தலையில் உள்ள நுண்ணிய இரத்த நாளங்களை விரிவடையச் செய்கிறது. இதனால்
அந்த பகுதிக்குச் செல்லும் இரத்த ஓட்டம் மற்றும் ஆக்சிஜன் அளவு உடனடியாக அதிகரிக்கிறது. ரத்த ஓட்டம் அதிகமானா கழிவுகள் ஈஸியா வெளியேறிடுமா? ஆமா, அங்கு தேங்கியுள்ள நச்சுக் கழிவுகள் மிக வேகமாக அடித்துச் செல்லப்பட்டு அடைக்கப்பட்ட புகைபோக்கி முழுமையாக திறக்கப்படுகிறது. மேலும் இதிலுள்ள புரதங்கள் தலைமுடி உதிர்வதைத் தடுத்து வேர்களை வலுவாக்குகின்றன. வாவ்! ஒவ்வொரு எளிய பொருளுக்கு பின்னாலும் இவ்வளவு பெரிய அறிவியல் இருக்கிறதா? சரி, இப்போது எலுமிச்சை, தயிர், வேப்பிலை மற்றும் வெந்தயம் கொண்டு நமது தலையிலுள்ள புகைபோக்கிய வெளியிலிருந்து முழுமையாக சுத்தம் செய்துவிட்டோம். ஆமாம், புகைபோக்கி இப்போ அடைப்பு நீங்கி கிளியரா இருக்கும். புகைப்போக்கி இப்போது பளபளப்பாக இருக்கிறது, அடைப்புகள் நீங்கிவிட்டன. ஆனால் நான் மீண்டும் மீண்டும் அதே சீஸ் பிட்சாவையும் மைதா பரோட்டாவையும் சாப்பிட்டு உள்ளே இருக்கும் அடுப்பில் தவறான விறகை போட்டுக்கொண்டே இருந்தால் மீண்டும் புகை வரத்தானே செய்யும். கண்டிப்பா வரும். மீண்டும் பொடுகு உருவாகும் இல்லையா? ஆக இதற்கு நிரந்தர தீர்வுதான் என்ன? உள்ளே இருக்கும் அடுப்பை, அதாவது உள் உறுப்புகளை எப்படி சுத்திகரிப்பது? நீங்க சரியா புரிந்து கொண்டீர்கள். நாம் இதுவரை பேசிய வெளிப்புற சிகிச்சைகள் அனைத்துமே தற்காலிகமான முதலுதவி மட்டுமே. உங்கள் செரிமான மண்டலத்தையும் இரத்தத்தையும் சுத்தமாக வைத்திருப்பதில்தான் உண்மையான நிரந்தர தீர்வு அடங்கியிருக்கிறது. அப்போ அந்த சளியற்ற உணவு முறைக்கு மாறணுமா? ஆமா, பொடுகை வேரிலிருந்து அழிக்க எஹ்ரெட்டின் அந்த மியூக்கஸ்லெஸ் டயட்டுக்கு நாம் மெல்ல மெல்ல மாற வேண்டும். அப்படியென்றால் எந்த மாதிரியான விறகுகளை, அதாவது உணவுகளை நமது உடலுக்குள் எரிபொருளாக பயன்படுத்த வேண்டும்? உங்க இரத்தத்தை சுத்திகரிக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட வேண்டும். ஆர்னால்ட் எஹரெட் பார்வையில் மனித உடலுக்கு மிக சிறந்த எரிபொருள் பழங்கள் மற்றும் பச்சை காய்கறிகள் தான். இதுல ஏதாவது குறிப்பிட்ட பழங்கள் இருக்கா? குறிப்பா அதிக நீர்ச்சத்து நிறைந்த பழங்களான திராட்சை, ஆரஞ்சு, சாத்துக்குடி, எலுமிச்சை மற்றும் தர்பூசணி போன்றவற்றை உணவில் அதிகம் சேர்க்க வேண்டும். ஏன் குறிப்பாக இந்த பழங்கள்? இவை உடலில் என்ன செய்கின்றன? இந்த பழங்களில் உள்ள அஸ்ட்ரிஞ்சன்ட் தன்மை, அதாவது துவர்ப்பு மற்றும் புளிப்புத்தன்மை, உடலில் பல வருடங்களாக படிந்துள்ள சளியை கரைத்து உடைக்கும் சக்தி கொண்டது. வாவ்! பழைய கழிவுகளை கூடவா? ஆமாம், மேலும் இவற்றிலுள்ள அதிகப்படியான நீர்ச்சத்தும் நார்ச்சத்தும் குடலுக்குள் ஒரு மாபெரும் துடைப்பம் போல செயல்பட்டு ஒட்டியிருக்கும் கழிவுகளை கூட்டி வெளியேற்றுகின்றன. உங்க குடல் சுத்தமானால் ரத்தம் சுத்தமாகும். ரத்தம் சுத்தமானால் தலைக்கு செல்லும் நச்சுப்புகை நிரந்தரமாக நின்றுவிடும் இல்லையா? மிகச்சரி, இதுதான் லாஜிக். இது கேட்பதற்கு நன்றாக இருக்கிறது. ஆனா வெறும் உணவை மாற்றுவது மட்டுமே பல வருடங்களாக சேர்ந்த கழிவுகளை முழுமையாக வெளியேற்றி விடுமா? உடலை முழுமையாக கழுவி சுத்தம் செய்ய வேற எதுவும் சிறப்பான வழிமுறைகளை எஹ்ரெட் கூறுகிறாரா? மிக முக்கியமான ஒரு வழிமுறைய அவர் கூறுகிறார். அதுதான் உண்ணாவிரதம், அதாவது ஷார்ட் ஃபாஸ்ட்ஸ். விரதமா? ஆமா, வாரம் ஒரு முறையோ அல்லது மாதம் இருமுறையோ திட உணவுகள் எதையும் உட்கொள்ளாமல் வெறும் நீர் அல்லது பழச்சாறு மட்டும் அருந்தி விரதம் இருப்பது. விரதம் இருக்கிறதா? நான் சாப்பிடாமல் இருந்தால் என் உடல் எப்படி சுத்தமாகும்? இது எனக்கு சரியாக புரியவில்லையே. இதன் பின்னணியில் உள்ள உடலியல் தத்துவத்தை நாம புரிஞ்சு கொள்ள வேண்டும். பொதுவா நமது உடல் தனது ஒட்டுமொத்த ஆற்றலில் சுமார் 70 முதல் 80% ஆற்றலை நாம் தினமும் சாப்பிடும் கடினமான உணவுகளை செரிமானம் செய்வதற்காக மட்டுமே செலவிடுகிறது. ஓ, அப்போ செரிமானத்துக்கு தான் அதிக எனர்ஜி போகுதா? ஆமா, நீங்கள் திட உணவு சாப்பிடுவதை நிறுத்திவிட்டு வெறும் பழச்சாறு மட்டும் குடிக்கும்போது செரிமானத்திற்கு செலவிடப்படும் அந்த 80% ஆற்றல் திடீரென மீதமாகும் இல்லையா? ஆமா, செரிமான உறுப்புகளுக்கு வேலை இல்ல, அதனால் ஆற்றல் மிச்சமாகும். அந்த மிச்சமாகும் ஆற்றலை உடல் என்ன செய்யும்? உடனே அது ஒரு தூய்மைப்படுத்தும் குழுவை போல செயல்படத் தொடங்கும். செரிமான வேலையிலிருந்து விடுபட்ட அந்த ஆற்றல் உடலின் மூளை முடுக்குகளில், திசுக்களில், இரத்த நாளங்களில் பல வருடங்களாக தேங்கியுள்ள பழைய சளி மற்றும் நச்சுகளை தேடிச் சென்று அவற்றை கரைத்து வெளியேற்றும் வேலையை முழுவீச்சில் தொடங்கும். வாவ்! இது ஏதோ கணிப்பொறியில் ரீசெட் பட்டனை அழுத்துவது போன்ற ஒரு செயல். ஆமா, இது சாதாரண விஷயமல்ல. உங்கள் உடலுக்குள் நீங்களே ஒரு தீவிரமான டீப் கிளீனிங் சேவையை அமர்த்துவது போன்றது. நீங்கள் விரதம் இருக்கும்போது உடலின் குணமாக்கும் சக்தி முழுமையாக வேலை செய்ய தொடங்கிறது. இது உண்மையிலேயே மனதை கவரும் ஒரு தத்துவமாக இருக்கிறது. நமது உடலுக்கு தன்னைத்தானே குணப்படுத்திக் கொள்ளும் ஆற்றல் இருக்கிறது. நாம் செய்ய வேண்டியதெல்லாம் அதற்கு போதுமான ஓய்வையும் சரியான சூழலையும் ஏற்படுத்தி கொடுப்பது மட்டும்தான் என்பதை இது உணர்த்துகிறது. 100க்கு 100 உண்மை. சரி, இன்றைய நமது இந்த சுவாரஸ்யமான உரையாடலின் இறுதிக் கட்டத்திற்கு வந்துவிட்டோம். இது ஒரு மிக நீண்ட மற்றும் ஆழமான பயணம். இன்று நாம் விவாதித்ததை ஒரு சிறு சுருக்கமாக பார்ப்போம். கண்டிப்பா. இன்றைய உரையாடலிலிருந்து நாம் தெரிந்து கொண்டது என்னவென்றால்,
கண்ணாடியில் நாம் பார்க்கும் பொடுகு என்பது ஏதோ ஒரு கடையில் விற்கும் புது ரசாயன ஷாம்புவை வாங்கி தேய்ப்பதால் சரி செய்யக்கூடிய வெறும் அழகியல் பிரச்சனையோ தோலின் வறட்சியோ கிடையாது. ஆமா, அது உங்கள் செரிமான மண்டலம் மற்றும் இரத்தத்தில் அளவுக்கதிகமான கழிவுகள் தேங்கி இருக்கிறது என்பதை உணர்த்த உங்கள் உடல் உங்களுக்கு அடிக்கும் ஒரு அபாய எச்சரிக்கை மணி. உங்கள் உடலின் புகைப்போக்கி அடைத்துக் கொண்டிருக்கிறது என்பதற்கான அறிகுறி அது. எலுமிச்சை, தயிர், வேப்பிலை, வெந்தயம் போன்ற வெளிப்புற இயற்கை சிகிச்சைகளை பயன்படுத்தி அந்த புகைப்போக்கியை தற்காலிகமாக சுத்தப்படுத்தலாம் என்றாலும் பழங்கள், பச்சை காய்கறிகள் நிறைந்த சளியற்ற உணவு முறைக்கும் முறையான உண்ணாவிரதத்திற்கும் மாறுவது மட்டுமே உங்கள் உள் உறுப்புகளை தூய்மைப்படுத்தி பொடுகை வேரிலிருந்து நிரந்தரமாக அழிக்கும். மிக அருமையான சுருக்கம். எனவே உங்களை பார்த்து கூறுகிறேன், அடுத்த முறை உங்கள் தோள்பட்டையில் ஒரு சிறிய வெள்ளைத்துகளை பார்க்கும்போது ஐயோ பொடுகு வந்துவிட்டதே, என்ன ஷாம்பு வாங்கலாம்னு கவலைப்பட வேண்டாம். ஆமாம், மாறாக உங்கள் உடல் உங்களுடன் பேச முயற்சிக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உள்ளே ஏதோ பெரிய பிரச்சனை இருக்கிறது என்று உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறது என்பதை உணர்ந்து அந்த எச்சரிக்கையை வழங்கிய உங்கள் உடலுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்லுங்கள். மிகச்சரியாக சொன்னீங்க. நமது உடல் வெளிப்படுத்தும் சிறு சிறு அறிகுறிகளையும் நாம் ஒரு மொழியாக புரிந்து கொண்டால் பல பெரிய உயிராபத்தை விளைவிக்கக்கூடிய நோய்களை அவை தொடங்கும் முன்னரே வேரறுத்து விட முடியும். உடல் எப்போதுமே நமக்கு சாதகமாகத்தான் இயங்குகிறது என்பதை நாம் உணர வேண்டும். நிச்சயமாக. இதோடு நான் உங்களிடம் மிக ஆழமான ஒரு கேள்வியை விட்டுச் செல்ல விரும்புகிறேன். அர்னால்ட் எர்ஹெட்டின் இந்த கோட்பாட்டின் அடிப்படையில் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். செரிக்கப்படாத உணவினால் ஏற்படும் கழிவுகள் தலைப்பகுதி என்ற புகைப்போக்கி வழியாக பொடுகாக வெளியே தள்ளப்படுகிறது என்றால் உங்கள் முகத்தில் வரும் முகப்பருக்களோ அல்லது நாம் மிகவும் சாதாரணமாக நினைத்து மேலோட்டமாக மருந்து தடவும் எக்ஸிமா, சொரியாசிஸ் போன்ற வேறு சில தோல் உபாதைகளோ கூட நமது உள்ளுறுப்புகள் வெளியேற்ற முடியாமல் தவிக்கும் கண்ணுக்கு தெரியாத புகைமண்டலமாக இருக்குமோ? இது ரொம்பவே சிந்திக்க வேண்டிய ஒரு ஆழமான கேள்வி. உங்கள் உடலின் மற்ற பாகங்களில் தோன்றும் அறிகுறிகள் உங்களுக்கு என்ன சொல்ல முயற்சிக்கின்றன? அவை எந்த உள் உறுப்பின் அபாய குரலாக இருக்கலாம்? இதை பற்றி சற்று ஆழமாக யோசித்து பாருங்கள். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தகவல் தேடலில் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை உங்கள் உடலின் குரலுக்கு செவிசாய்க்க பழகுங்கள்.